இன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன் பெரிய திருவிழா ஒன்று இருக்கு இன்றைக்கு அப்படின்னு சொல்லி. என்னதான் எதிர்ப்பு இதுக்கு இருந்தாலும் சீட் பெல்ட் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பயணிகள் பேருந்துகளுக்கான சாரதிகளுக்கு. ஒன்றோடு ஒன்றி பிணைந்திருப்பதால அந்த அகழ்வு நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கு. இந்த உடல் எலும்புக்கூடுகளை மீட்டெடுக்கிறதுல சட்டம் என்ற ஒன்று அமல்படுத்தப்படும் போது அதுக்கு நீங்க கண்டிப்பா கட்டுப்பட்டே ஆகணும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவியான சிலந்தி ராஜபக்ஷ அவங்களுடைய சகோதரர் இன்னும் ஒரு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலான ஒரு கைதி, மிக முக்கியமான கைது இந்த நாள் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை அவ்வளவு அதிகரிக்கல, குறைஞ்சுதான் இருக்கு. ஆனா இலங்கையில எரிபொருள் திருத்தம் கொண்டு வரப்பட்டு எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன் பெரிய திருவிழா ஒன்று இருக்கு இன்றைக்கு அப்படின்னு சொல்லி. என்னதான் எதிர்ப்பு இதுக்கு இருந்தாலும் சீட் பெல்ட் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பயணிகள் பேருந்துகளுக்கான சாரதிகளுக்கு. இன்றைய நாள்ல போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேரடியாகவே பல பேருந்து நிலையங்களுக்கு சென்று சாரதிகளோடு பேசி, அதோடு மட்டுமில்லாமல் அங்கு வருகின்ற மக்களோடு பேசி பேருந்துகளுக்குள்ள சென்று இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்றைய நாள்ல செய்திருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னா, என்னதான் வந்து நீங்க இது சீட் பெல்ட் போட முடியாது, சீட் பெல்ட் போடுறதுக்கு காலம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சட்டம் என்ற ஒன்று அமல்படுத்தப்படும் போது அதுக்கு நீங்க கண்டிப்பா கட்டுப்பட்டே ஆகணும். அதனால நீங்க சொல்றதுக்காகலாம் நேரத்தை தள்ளி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஒரே நிலைப்பாட்டுல இருந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க. நான் நினைச்ச நேரிய நாள்ல இரவோட இதை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களோன்னு சொல்லி. ஆனா இல்ல, இன்றைய நாள்ல இருந்து இந்த சீட் பெல்ட் அணியிற சாரதிகள், பயணிகள் பேருந்துக்கான சாரதிகளுக்கான சட்டம் அமலுக்கு வருது. இல்லை அப்படின்னு சொன்னா இது தண்டனைக்குரிய அல்லது தண்டப்பணம் வரவிடக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இன்றைய நாள்ல நிறைய பேர் இந்த கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. நாட்டை வந்து செய்யறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இதுதான் நாட்டை செய்யற லட்சணம் அப்படின்ற மாதிரியான பல பேர் இதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா இதுவும் ஒரு முக்கியமான பங்கு தான். எல்லா நேரமும் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. எல்லா பெரிய விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், கடந்த காலங்களில் எத்தனை பேருந்து விபத்துகள், எத்தனை உயிர்கள் வந்து உயிரிழக்கப்பட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கருத்துக்களை வந்து பதிவிடுறவங்க வந்து எந்த ரகத்துல சேர்க்கிறேன்னு தெரியாது. நிறைய இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேருடைய கருத்துக்கள் இதுவா இருந்தது. இதுதான் நாட்டை செய்கிற லட்சணம் அப்படின்ற மாதிரி. எனவே அவங்க ஒரு பேருந்துல போய் அதால ஏதாவது விபத்தாகி தங்களோட சொந்தக்காரங்களோ உறவினர்களோ உயிரிழந்திருந்தா இந்த கருத்து அங்க வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதோட இன்னும் ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வருது. ஆகஸ்ட் மாதம் முதல் பகுதியில இருந்து வருது. இப்ப இலகுரக வாகனங்கள், கார், வேன்ல போறவங்களும் சீட் பெல்ட் அணியணும். ஏன்னா சாரதி மட்டும் தான் இப்ப அணிகிறார். சாரதியும் முன் சீட்ல இருக்கவங்க தான் அணிவாங்க. பின்னுக்கு இருக்கவங்க யாரும் அணிய மாட்டாங்க. கார்ல போறவங்க பின்னுக்கு யாருமே சீட் பெல்ட் அணிகிறதுல நம்ம எங்கேயுமே அணிஞ்சு பார்த்ததும் இல்லை. ஆனா இது கட்டாயமாகப்படுது. ஹைவேல, அதாவது அதிவேக நெடுஞ்சாலையில பயணிக்கிற கார், வேன், இலகுரக வாகனங்கள், பயணிகள் வாகனங்கள் எல்லாத்துக்குமே பின்னுக்கு இருக்க பயணிகள் எல்லாமே சீட் பெல்ட் அணியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாதத்திலிருந்து பேருந்துகள்ல போற, ஹைவேல போற அத்தனை பேருந்துகளுக்குமான பயணிகள், இப்போ 30 பேர் ஒரு பஸ்ல போறாங்கன்னா அந்த 30 பேரும் சீட் பெல்ட் அணிந்திருக்கணும். இதுவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது வரும் காலங்களில் அடுத்த வருடத்திலிருந்து நாட்டின எந்த பாதைக்கு போனாலும் நீங்க சீட் பெல்ட் அணியணும் என்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்த போறாங்க. இது விஷயம் தொடர்பாக இன்றைய நாளில் புதிய செய்திகள் வெளியாகி இருக்கு. இது தொடர்பான பரவலான செய்தி தான் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த சட்டம் பற்றியும் இந்த நடைமுறை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவியான சிலந்தி ராஜபக்ஷ அவங்களுடைய சகோதரர் நிஷாந்த விக்ரமசிங்க, முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைவர், கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாள்ல நீதிமன்றத்தில் அவர் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். அவருக்கு பிணை மறுக்கப்பட்ட நிலையில இந்த மாதம் 15ஆம் தேதி, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை அவருக்கு விளக்கமறியல் காலம் வைக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல அவருடைய தலைமை பொறுப்புகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருந்தது நிஷாந்த விக்ரமசிங்க. இவர் வந்து விமானங்கள் கொள்வனவு செய்யற விஷயத்துல மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரு. அவருக்கான விளக்கமறியல் காலம் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கிற செய்தியை நாங்கள் நல்லா பார்த்தோம். இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டது. காரணம் என்ன, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மிக மிக நட்டத்துல சென்று கொண்டிருக்கிற நிறுவனம். பலதரப்பட்ட மோசடிகள், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், பலதரப்பட்ட நட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள்
கடந்த கால ஆட்சியாளர்களாலும் அங்க இருந்த நிர்வாகிகளாலும் நடத்தப்பட்டது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எனவே இந்த அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையும் இந்த விசாரணையும் தொடர்ச்சியா இடம்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. செம்மணி புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகள் நாங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில இதுவரைக்கும் நேற்றைய நாள்ல எந்த விதமான அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் எதுவும் கண்டெடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் ஒன்றோடு ஒன்றி பிணைந்திருப்பதால அந்த அகழ்வு நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கு இந்த உடல் எலும்புக்கூடுகளை மீட்டெடுக்கிறதுல. எனவே இதுவரைக்கும் 33 மனித உடல்களுடைய எலும்புக்கூடுகள் செம்மணியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுல 2 சிறுவர்களுடையதுன்னு சொல்லப்படுது. ரைட், இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைய நாளிலையும் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதை எடுத்து மூலமாக உருவாக்கி அதை உண்மைக்கு புறம்பான புகைப்படத்தை மறைச்சி மக்கள் மத்தியில் இருக்கிற உணர்வான உன்னிப்பான கவலைக்குரிய விஷயத்தை அதை வேற மாதிரி பல விஷயங்கள் கடந்த நாட்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்க எதிராக சட்ட நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் இது செய்யறவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஒரு நீதிமன்றத்தினுடைய படங்களை பகிர்றது கண்காணிப்பு அந்த உத்தரவின் எல்லாமே உண்மைக்கு இது ஒரு என்ன சொல்றது, இதை மறக்கடிக்கிற விஷயமாகவே பார்க்கப்படுது. மிக அவதானமாக இருங்க. இந்த விஷயத்துல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்னும் ஒரு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலான ஒரு கைது, மிக முக்கியமான கைது இன்று நாள் இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் மோட்டார் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால். அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இது என்னது கைது செய்யப்பட்டதுன்னு சொன்னா சுங்கத்தால் அதாவது ஹாபரால வெளியிடப்படாத அல்லது விடுவிக்கப்படாத வாகனம் ஒன்றை பதிவு செஞ்சு அந்த வாகனத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அந்த குற்றச்சாட்டின் பேர்ல இந்த கைது இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கு. இந்த மோட்டார் திணைக்களத்தில் இடம்பெறுகின்ற ஊழல் தொடர்பான பல கைதுகள் கடந்த நாட்கள் இடம்பெற்றது. இதுவும் ஒரு மிக முக்கியமான கைது நடவடிக்கைன்னு சொல்லப்படுது. காரணம், மோட்டார் திணைக்களத்தில் பலதரப்பட்ட மோசடிகள் கடந்த நாளில் இடம்பெற்றிருக்கு. இந்த மோசடி தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதுல இந்த கைது நடவடிக்கையும் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. இது நாம 2 கிழமைக்கு முதல்ல பேசிய ஒரு விஷயம் தான். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது மூத்த பிரஜைகளுக்கான நிலையான வைப்பு. இந்த நிலையான வைப்பு கடந்த காலங்கள், அதாவது நம்மளோட பொருளாதார பிரச்சனைக்கு முதல்ல இந்த நிலையான வைப்பு இருந்தது. அது பிறகு இந்த வட்டி வீதம் எல்லாம் பெரிய அளவான உயர்வை கண்டதுக்கு பிறகு இது உடனடியாக நிறுத்தப்பட்டு சாதாரணமான எல்லா இதுக்கும் நிலையான கணக்குக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வட்டி வீதம் தான் வழங்கப்பட்டது. இப்ப இந்த வரவு செலவு திட்டத்துல 60 வயதுக்கு மேற்பட்ட இலங்கை குடியுரிமை பெற்றவங்களை இந்த நிலையான வைப்புக்குள்ள, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கான நிலையான வைப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்று முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுது. ஜூலை 1ஆம் தேதி முதல் அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்குள்ள இந்த நிலையான வைப்புல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. 10 லட்சம் ரூபாய் வைப்பு செய்து நீங்க நிலையான வைப்புக்கான வட்டி வீதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுல இருக்கிற வட்டி வீதம் எப்படி வரப்போன்னு சொன்னா, நிலையான வைப்புல இப்ப பெற்றுக்கொள்ற வட்டி வீதத்தை விட 3 வீதம் அதிகமாக இருக்கும். 10 வீதம் 13 வீதம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 3 வீத அதிகரிப்போட இந்த வட்டி வீதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த நிலையான வைப்புகளை ஆரம்பிக்கலாம். இது 12 மாத காலத்துக்கு செல்லுபடியாகும் இந்த நிலையான வைப்பு. நேற்று இரவு நாம நியூஸ் அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல பிறகு வந்த செய்தி, எரிபொருட்களுடைய விலைகள் உயர்ந்தது. இந்த எரிபொருட்களுடைய விலைகளுடைய திருத்தம் பெரிய அளவா விமர்சிக்கப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது 2 மாசத்துக்கு போதுமான அளவான எரிபொருட்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்ன அரசாங்கம் உடனடியா அங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. ஆனா உடனடியா இந்த எரிபொருள்ல மாற்றத்தை கொண்டு வந்து காரணம் என்னன்னா, உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை அவ்வளவு அதிகரிக்கல, குறைஞ்சுதான் இருக்கு. ஆனா இலங்கையில எரிபொருள் திருத்தம் கொண்டு வரப்பட்டு எரிபொருளுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த விலை அதிகரிப்பால இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 100க்கு 2.5 வீத குறைவு ஏற்படப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை உடனடியாக நிறுத்தி இருக்காங்க. எனவே இது தொடர்பாக இப்பொழுது பேசப்படுது. இந்த மாதிரி ஏன் அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க.
கடந்த காலங்களில் அரசாங்கம் சொன்னது, கடந்த கால அரசாங்கங்கள், அதை இப்ப இருக்க அரசாங்கம் சொன்னது, கடந்த கால அரசாங்கங்கள் அமைச்சர்கள் கமிஷனா கொண்டு போறாங்க, இந்த பெட்ரோலோட விலை இவ்வளவு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, 100 ரூபாய்க்கே கொண்டு வரலாம்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னும் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்பனா இந்த கமிஷன் எல்லாம் எங்க போகுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இன்றைய நாள்ல முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால போக்குவரத்து கட்டணம், முச்சக்கர வண்டி கட்டணம், பல உணவுப் பொருட்களுடைய கட்டணங்கள் கூட உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட எரிவாயு கேஸினுடைய விலை அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கடந்த 2 நாளா பேசப்பட்டது. ஆனா இதுவரைக்கும் அது அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.